ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்தையும் தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களையும் ஏன் யாராலும் தோற்கடிக்கவோ அழிக்கவோ முடியவில்லை என்பதை குறித்தும் அதற்கு முக்கியமான 2 காரணங்களை குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம். தமிழ்நாட்டின் 1/5 அளவிலான குட்டி நாடுதான் இஸ்ரேல் தேசம். 1 கோடிக்கும் கீழான 95 லட்சம் மக்கள் தொகையைத்தான் கொண்டுள்ளது. ஆனால் எவ்வளவு பெரிய எத்தனை நாடுகள் சேர்ந்து வந்து இஸ்ரேலை அழித்துவிட வேண்டும் என எதிர்த்து வந்தாலும் ஏன் அந்த நாட்டை யாராலுமே ஜெயிக்க முடியவில்லை தெரியுமா? முதலாவது, அந்த தேசம் தேவனால் வாக்களிக்கப்பட்டு இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசம். தேவனை தவிர வேறு எந்த மனிதர்களாலும் யூதர்களை இஸ்ரேல் தேசத்திலிருந்து துரத்திவிடவே முடியாது. இந்த கடைசி நாட்களில் மறுபடியும் தங்கள் சொந்த தேசத்திற்கு தேவனால் கூட்டி சேர்க்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் இனி அந்த தேசத்திலிருந்து பிடுங்கப்படுவது இல்லை என்பதை எசேக்கியேல் புஸ்தகத்திலும் மற்ற தீர்க்கதரிசன புஸ்தகங்களிலும் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. 2வது முக்கிய காரணம் என்னவென்றால், தங்கள் தேவன் மேலும் வேத வசனங்களின் மீதும் யூதர்களுக்கு இருக்கிற வைராக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். எதை செய்தாலும் பரிசுத்த வேதாகமத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதன்படியே யோசித்து ஆராய்ந்து செயல்படுகிறார்கள். வேத வசனங்கள் என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையில் சிந்தித்து செயல்படுவதால் தான் எவ்வளவு பெரிய எதிரிகளாலும் யூதர்களை இன்று வரை ஜெயம் கொள்ளவே முடியவில்லை. அதற்கு முக்கிய காரணமாகிய உலகத்தில் எந்த இடத்தில் என்ன நடந்தாலும் அதற்கு யூதர்கள்தான் காரணம், இஸ்ரேல் தான் காரணமாக இருக்கும் என்று எல்லோராலும் பேசப்படுகிறது மாத்திரமல்ல, பெயரை கேட்டாலே ஒருவித அச்சத்தோடு எல்லோராலும் பார்க்கப்படுகிற மிக சிறந்த இஸ்ரவேலின் உளவுத்துறையான மொசாட் அமைப்பு பைபிளில் எந்த வசனங்களின் அடிப்படையில் எப்போது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வோம். கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, உலகத்தின் எல்லா புறஜாதியாராலும் கூட கொண்டாடப்படுகிற போற்றப்படுகிற அதே நேரத்தில் இஸ்ரேலின் எதிரிகளை நடுநடுங்க வைக்கிற இஸ்ரேலின் உளவுத்துறையாகிய ஸ்பை அமைப்புதான் மொசாட் என்பதாகும். தற்போது நம்முடைய நாட்களில் உலகமே ஒருவித அச்சத்தோடு ஆச்சரியப்பட்டு பார்த்த லெபனானில் உள்ள இஸ்புல்லா தீவிரவாதிகளாகிய 5000 பேருக்கும் அதிகமானவர்களின் பேஜர்களை ஒரே நேரத்தில் வெடிக்க வைத்து கலங்கடித்த சம்பவம். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய எல்லா தீவிரவாத தலைவர்களையும், காசாவின் ஹமாஸ் தீவிரவாதிகளின் அத்தனை தலைவர்களையும் ஒருவர் விடாமல் கொல்லப்பட்டது. அடுத்து புதியதாக தலைவன் என்று அவர்கள் யாரை நியமித்தாலும் அவனை உயிரோடே விடாதபடிக்கு கொன்று விடுவது போன்ற எத்தனையோ இஸ்ரேலின் எதிரிகளை அழித்ததும் இந்த மொசாட் உளவு அமைப்புதான். தற்போது ஈரானின் அத்தனை அணு விஞ்ஞானிகளையும் இராணுவ தளபதிகளையும் ஒருவரையும் விடாமல் அழித்ததும் இந்த மொசாட் தான். இதற்கு முன்பும் எத்தனையோ பெரிய பெரிய சாகசங்களை செய்து இஸ்ரேல் தேசத்தை காப்பாற்றியதும் இந்த மொசாட் அமைப்பு தான். இவ்வளவு திறமையான மொசாட் உளவுத்துறையாகிய இந்த அமைப்பு எப்படி ஆரம்பிக்கப்பட்டது தெரியுமா? இந்த மொசாட் மூலமாகவும் இந்த மொசாட் உளவுத்துறையின் மூலமாகவும் அந்த உளவு தகவல்கள் மூலமாக இந்த இஸ்ரேல் நாடு தான் நினைத்த எல்லாவற்றையும் தேவனின் உதவியோடு நிறைவேற்றி விடுகிறது. 1929ஆம் வருஷம் செப்டம்பர் மாதத்தில் எப்போதும் போல யூதர்களில் அநேகர் தங்கள் தேவாலயம் இருந்த இடத்தில் மிச்சமிருக்கிற தேவாலய சுவரில் அதன் அருகே ஜபித்து கொண்டிருந்தார்கள். அப்போது தற்போதைய இஸ்ரேல் நாடு பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஆளுகையின் கீழ் இருந்தது. அங்கே தங்களை பாலஸ்தீனியர்கள் என்று அழைத்து கொண்ட அரேபிய இஸ்லாமியர்கள் அந்நாட்களில் யூதர்களுக்கு எதிராக கலவரங்களையும் வன்முறைகளையும் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது தேவாலய சுவர் அருகே ஜெபித்து கொண்டிருந்த அப்பாவி யூதர்களை அந்த அரேபிய இஸ்லாமியர்கள் கற்களால் எறிந்தும் துப்பாக்கியால் சுட்டும் கொலை செய்தார்கள். ஏராளமான யூதர்கள் அவர்களால் கொல்லப்பட்டார்கள்.
இந்த சம்பவத்தினால் மிகவும் வேதனையடைந்த யூத தலைவர்கள் தங்கள் எதிரிகளின் நடவடிக்கைகளையும் சதி திட்டங்களையும் முன்கூட்டியே தாங்கள் அறிந்திருந்தால் தங்கள் ஜனங்களுக்கு இப்படி நடந்திருக்காமல் தடுத்திருக்கலாமே, இனியும் இப்படி தங்கள் எதிரிகளால் எந்த ஆபத்தும் தங்களுக்கு வரக்கூடாது, முன்கூட்டியே தங்கள் எதிரிகளின் சதி திட்டங்களை கண்டறிந்து எதிரிகளை அழித்துவிட வேண்டும், அதற்கு என்ன செய்யலாம் என்று அதற்கான வழியை பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களில் தேடினார்கள். அப்போது தங்கள் முற்பிதாக்களும் தங்கள் ராஜாக்களும் தங்கள் மக்களையும் நாட்டையும் பாதுகாக்க வேவுகாரர்களை பயன்படுத்திய சம்பவங்களின்படியே தங்களுக்கும் ஒரு உளவுத்துறையை உருவாக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டார்கள். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் தேவனால் தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசமாகிய தற்போதைய இஸ்ரேல் தேசமாகிய கானான் தேசத்திற்குள் நுழைவதற்கு முன் அந்த கானான் தேசம் எப்படிப்பட்டது, அந்த தேசத்தில் உள்ளவர்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப யுத்தம் செய்து எதிரிகளை முறியடித்து கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்காக தேவன் மோசேயிடம் கானான் தேசத்தை சுற்றி பார்க்க இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிலும் இருந்து ஒவ்வொரு நபராக 12 பேரை தேர்ந்தெடுத்து கானான் தேசத்தை வேவு பார்க்க, அதாவது உளவு பார்க்க அனுப்புமாறு கூறினார். மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படியே வேவுக்காரர்களை அனுப்பினார். இதேபோல் யோசுவா எரிகோ பட்டணத்தை பிடிப்பதற்கு முன்பும் அந்த எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்க 2 மனுஷரை ரகசியமாய் எரிகோவிற்குள் அனுப்பினான் என்றும் அவர்களுக்கு எரிகோவில் இருந்த ராகாப் என்ற ஒரு வேசி எல்லா உளவு தகவல்களையும் கொடுத்து பாதுகாத்து அனுப்பினாள். இஸ்ரவேலர்கள் எரிகோவை பிடித்தார்கள் என்றும் யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது. இன்னும் வேதத்தில் எத்தனையோ வேவு பார்த்த சம்பவங்கள் இருக்கின்றன. இவற்றின் அடிப்படையிலேயே 1929ஆம் வருஷம் செப்டம்பர் மாதத்தில் நடந்த அந்த சம்பவத்திற்கு பிறகு உடனே யூதர்கள் தங்களுக்கென்று எதிரிகளின் நடவடிக்கைகளை முன்கூட்டியே உளவு பார்ப்பதற்கு என்று ஒரு உளவு அமைப்பை உருவாக்கி அதற்கு அகனா என்று பெயரிட்டார்கள். இந்த அகனா என்ற உளவு அமைப்பை தான் பின்னாட்களில் 1948இல் இஸ்ரேல் தேசம் சுதந்திரமடைந்த பிறகு 1949ஆம் வருஷம் டிசம்பர் 19இல் மொசாட் என்ற பெயரில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்த மொசாட் உளவுத்துறையின் சித்தாந்தம், அதாவது முக்கிய ஸ்லோகம், எந்த வசனத்தை மொசாட் அமைப்பின் தார்மீக தலைப்பாக வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் என்கிற கர்த்தருடைய வசனத்தை தான் மொசாட் உளவுத்துறையின் தலைப்பாக அடிப்படை கோட்பாடாகவே வைத்திருக்கிறார்கள். 1929 செப்டம்பரில் மொசாட் உளவுத்துறையின் முந்தைய பெயராகிய அகனா உளவுத்துறை ஆரம்பிக்கப்பட்ட அன்றைய நாட்களில் யூதர்கள் உலகமெங்கும் சிதறி போயிருந்த காலம் அது. அந்தந்த நாடுகளின் இராணுவங்களில் யூதர்களும் இராணுவ வீரர்களாக இருக்கத்தான் செய்தார்கள். எனவே அப்படி பல்வேறு நாடுகளின் இராணுவங்களில் கலந்திருந்த யூத இராணுவ வீரர்களுக்கும் நல்ல உற்சாகமான யூத ஆண்கள் மற்றும் பெண்களுக்கும் யூத தலைவர்கள் ரகசியமாக உளவு பயிற்சிகளை கொடுத்தார்கள். தங்கள் எதிரிகள் தங்களுக்கு விரோதமாக செயல்படுத்த திட்டமிடும் சதி திட்டங்களை முன்கூட்டியே உளவு பார்த்து கண்டுபிடித்து தெரிவிப்பதற்காக ரகசியமாக பயிற்சி கொடுத்தார்கள். 2ஆம் உலக யுத்தத்தின் போது யூதர்களின் இந்த அகனா படைப்பிரிவினர் பிரிட்டிஷின் நேச நாடுகளின் இராணுவத்துக்கு உதவியாக அவர்களோடு தங்களையும் ஒரு பிரிவாக இணைத்து கொண்டு பிரிட்டிஷ் மற்றும் அதன் நேச நாடுகளுக்கும் ஆதரவாக ஜெர்மனியை எதிர்த்து யுத்தம் செய்தார்கள். காரணம், ஜெர்மனியின் சர்வாதிகாரியாகிய ஹிட்லர் என்பவன் ஏற்கனவே 60 லட்சம் யூதர்களை கொடூரமாக கொலை செய்திருந்தான். இதனாலேயே அகனா என்ற யூத உளவு படையினர் பிரிட்டிஷ் அதன் நேச நாடுகளுக்கு ஆதரவாக ஜெர்மனியை எதிர்த்தார்கள். அந்த அகனா படையில் உள்ள யூதர்கள் ஜெர்மன் மொழியை நன்றாக கற்றவர்களாக தெரிந்தவர்களாக இருந்தார்கள். இதனால் பிரிட்டிஷுக்கு ஆதரவாக ஜெர்மானிய இராணுவத்தில் கூட இந்த அகனா உளவாளிகள் ஊடுருவி உளவு பார்த்து
பிரிட்டிஷ்க்கும் அது நேச நாடுகளுக்கும் கூறினார்கள். யூத விஞ்ஞானிகளும் பிரிட்டிஷ் நாட்டிற்கும் அது நேச நாடுகளுக்கும் நவீன ஆயுதங்களையும் குண்டுகளையும் தயாரிப்பதற்கு பேருதவி செய்தார்கள். 2ஆம் உலக யுத்தத்தில் பிரிட்டிஷ் அதன் நேச நாடுகள் ஜெயித்தன. ஜெர்மனி தோல்வியடைந்தது. யூதர்களை கொன்ற ஹிட்லர் ஓடி ஒளிந்தான். தப்பிக்க முடியாமல் தற்கொலை பண்ணி கொண்டு செத்தான். 1 மில்லியன் ஜெர்மானிய வீரர்கள் சரணடைந்தார்கள். அவர்களில் ஹிட்லரால் யூதர்களை கொலை செய்த பிரிவில் நியமிக்கப்பட்டிருந்த அநேக ஜெர்மனியர்களும் இருந்தார்கள். அவர்கள் பிறகு யூதர்களுக்கு பயந்து தப்பித்து வேறு வேறு நாடுகளுக்கு ஓடி ஒளிந்தார்கள். ஆனால் அவர்களில் ஒருவரை கூட உயிரோடு விடாமல் அத்தனை பேரையும் தேடி தேடி கொன்று அழித்தது மொசாட் என்று பின்னாட்களில் பெயர் மாற்றப்பட்ட இஸ்ரேலின் இந்த அகனா உளவுத்துறைதான். அதாவது 2ஆம் உலக யுத்தத்தில் பிரிட்டிஷ் அதன் நேச நாடுகளுக்கு ஜெயிப்பதற்கு பெருமளவில் யூதர்கள் உதவியாக இருந்ததால் பிரிட்டிஷ் தங்கள் கட்டுப்பாட்டில் இருந்த இஸ்ரேல் நாட்டிற்கு சுதந்திரம் கொடுத்தது. இது தேவனாலேயே ஆயிற்று. இந்த மொசாட் உளவுத்துறையின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்த டேவிட் பென்குரியன் என்பவர்தான் இஸ்ரேலின் முதல் பிரதமர் ஆனார். 1948 மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரேல் நாடு சுதந்திரமடைந்தது. ஆனால் அடுத்த நாளே மே 15ஆம் தேதியே இஸ்ரேலை சுற்றியுள்ள 5 பெரிய அரபு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து இஸ்ரேலை அழிப்பதற்காக யூத இனத்தை முற்றிலும் அழித்து அவர்களை அங்கிருந்து துரத்திவிட வேண்டும் என்று படையெடுத்து வந்தார்கள். ஆனால் புதிதாக பிறந்த ஒரு நாள் குழந்தை போல் இருந்தது இஸ்ரேல். ஆனாலும் கூட அவர்களுடைய மொசாட் என்ற உளவுத்துறையின் உளவு தகவல்களினால் எதிரிகளின் பலம் என்ன, பலவீனம் என்ன, அவர்கள் தங்களுக்கு எதிராக படையெடுத்து வர எப்படியெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் யூதர்கள் ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்ததினாலும் மற்ற நாடுகளின் இராணுவங்களில் யூதர்கள் ஏற்கனவே போரிட்டிருந்த சிறந்த போர் அனுபவ திறமை இருந்ததினாலும் தங்களை அழிக்க திரண்டு வந்த மிகப்பெரிய 5 நாட்டு இராணுவங்களையும் சின்ன பின்னமாக்கி துரத்தினார்கள். அந்த நாடுகளின் நிலங்களையும் கூட பிடித்து கொண்டார்கள். உலகமே பேரதிர்ச்சியில் இஸ்ரேலின் வலிமையை பார்த்து ஆச்சரியப்பட்டது. இன்னும் எத்தனையோ பெரிய பெரிய சம்பவங்களை செய்திருக்கிற இந்த மொசாட் உளவு அமைப்பின் மூலமாக தேவன் இஸ்ரேல் தேசத்தை இன்றளவும் பாதுகாத்து வருகிறார். இஸ்ரேலின் இராணுவங்களின் தேவன் இஸ்ரேலுக்கு எப்போதுமே பறந்து காக்கிற பட்சிகளைப் போல ஆதரவாகவே இருக்கிறார். யாக்கோபின் முகம் செத்து போவதும் இல்லை, வெட்கப்பட்டு போவதும் இல்லை. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கும் தேவன் எல்லா விதத்திலும் ஆதரவாக போதுமானவராகவே இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் அவர் நம்முடைய தேவன் அல்லவா? ஆமென்.